Hi guys, welcome to thechennaisamayal. இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான உப்பு கண்ட குழம்பு எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாத பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுப்பில் பாத்திரத்தை வச்சு பாத்திரம் சூடானதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, 1 இனுக்கு பட்டை, கொஞ்சம் கருவேப்பிலை தழை இதெல்லாம் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு, 1 ஆனியன் சின்னதாக, 1 வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இது கூட போட்டு நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரலையும் வதக்கி விட்டு, வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்துச்சு. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசம் போகிற வரலையும் நல்லா வதக்கி விடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து பச்சை வாசம் போகிற வரலையும் நல்லா வதக்கி விடணும். இப்போ பச்சை வாசம் போயிடுச்சு. இது கூட 2 கட் பண்ண தக்காளி, பெரிய தக்காளி 2 கட் பண்ண தக்காளியை எடுத்து வச்சுருக்கோம். அதையும் இது கூட போட்டு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் சேர்ற வரலையும் நல்லா வதக்கி விடணும். நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், தக்காளி எல்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம மசாலா பவுடர் ஆட் பண்ணணும். அது கூட 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 4 டீஸ்பூன் கொத்தமல்லித்தூள், தனியாத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள். எல்லா மசாலாவும் இந்த வெங்காயம் தக்காளி கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வேக விட்டுறணும். இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். ஏன்னா ஏற்கனவே உப்பு கண்டத்தில் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க, ரொம்ப சேர்த்துக்க வேணாம். இப்போது ஏற்கனவே நான் 1/2 கிலோ உப்பு கண்டத்தை எடுத்து நல்லா ஒரு குக்கரில் ஒரு 10 விசில் பக்கமாக விட்டு வேக வச்சு வச்சுருக்கோம். அதை இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு கிண்டி விட்டு நல்லா கலக்கி விட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10-15 நிமிஷம் கழித்து மூடியை திறந்து பார்க்கலாம். வாங்க, 15 நிமிஷம் ஆயிடுச்சு, திறந்து பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க, நல்ல வாசம் நல்லா இருக்குது. இது கூட கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை போட்டு நல்லா கிண்டி விடுங்க, இன்னும் வாசனையாக இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.